மருமகளை வற்புறுத்தி ஊருக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்ட மரகதத்திற்கு ஒரு பெருத்த அதிர்ச்சி காத்திருந்தது. இருக்காத பின்ன. மகிழ்ச்சியுடன் அருகில் மகளுடன் வந்து உட்கார்ந்திருந்த பகவதியிடம் அவள் சுவாதீனமாக கேட்டாள். இன்னைக்கு ராத்திரி என் காலுக்கு மருந்து என்ன போட்டு தேய்ச்சி விட போறது நீயா உன் மகளா என்றாள். பகவதி வியப்புடன் பார்த்தாள். அந்த வேலையெல்லாம் எங்களால் செய்ய சாத்தியப்படுமா? ஏதோ கொஞ்சம் சமையலை கவனிச்சு கொள்ள முடியும். உன் மகன் வந்ததும் ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து கொள்வதுதான் நல்லது. மரகதம் முகம் சுருங்கி போனாள். பொன்னி கூட இல்லையே, பெட்பான் வச்சு உதவணுமே கலவரத்துடன் கேட்டாள். என் மகளுக்கு இந்த அசிங்கமான வேலையெல்லாம் செய்ய பிடிக்காது. நீதான் இப்போ எழுந்து நிற்க பயிற்சி செய்துக்கிட்டு வரியே, அப்படியே சுவற்றை பிடிச்சிக்கிட்டே போய் கழிவறைக்கு போயிட்டு வர முயற்சிக்கணும். ஐயோ, எனக்கு இன்னும் நல்லா நடக்க வரலையே. உரத்த குரலில் கத்த வேண்டும் போல மரகதம் துடித்தாள். பளிச்சென்று அறையில் இருந்த விளக்கொளியில் அவர்கள் இருவரும் அவள் கண்களுக்கு அப்பொழுது இரு அரக்கிகள் போல தென்பட்டனர். படுக்கையில் கையும் காலும் முழு சுவாதீனம் இல்லாமல் இழந்து கிடக்கும் நிலையில் அவர்களிடம் அதிகம் பேசி அவர்களது கோபத்தை தூண்டிவிடக்கூடாது. அவளுக்கு உதவ வீட்டில் ஒரு வேலையாள் கூட இல்லை. என்ன செய்ய? திடீரென்று ஏற்பட்ட இந்த நினைப்பு அவள் நெஞ்சை பயத்தில் படபடக்கச் செய்தது. வறண்டு போனது. உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்தது. மருந்துகளை வேலைக்கு எடுத்து கொடுத்து உன் மகளை உதவச் சொல். பொன்னி வரும் வரை உதவினால் போதும், மரகதம் குழைவாக குரலில் வேண்டிக் கொண்டாள். அவளது கட்டளைக்கு அடிபணிந்து கொண்டிருந்த அந்தரங்க வேலைக்காரியாக இருந்த பொன்னியை கூட அருகில் இருக்க ஒட்டாது அப்புறப்படுத்திய பகவதி லேசுப்பட்டவள் இல்லை. ஏதோ பெருத்ததொரு திட்டமாகத்தான் அவள் மனதை மயக்கி தன் இஷ்டப்படி செயல்பட செய்துவிட்டிருக்கிறாள். பார்த்திபன் வர இன்னும் சில நாட்கள் பிடிக்கும். டாக்டர் வைத்தியலிங்கம் வெள்ளிக்கிழமை அன்றுத்தான் வருவேன் என்று கூறிவிட்டு போய்விட்டார். அதற்கிடையில் தாயும் மகளும் மரகதத்தின் தனிமையை உபயோகித்து ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் வேலியின் மேல் ஓடிக்கொண்டிருந்த ஓணனை பிடித்து மேலே விட்டு கொண்டு அது கடிக்குதே என்றாராம் என்பது போல சாம்பவி மேல் ஏற்பட்ட வெறுப்பால் அவளது வாழ்க்கையை குலைக்க எண்ணி இந்த பகவதியை வற்புறுத்தி வீட்டுக்கு அழைத்து பெரிய துன்பத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டாளே. கடவுளே, மோசம் போய்விட்டேனே. அவளது உள்மனம் ஊமையாக புலம்பியது. உன் மருந்து மாத்திரைகள் கையுக்கு எட்டும் வகையில் முக்காலி மேல் வச்சிடுறோம். தண்ணி கூஜாவையும் பக்கத்திலே வச்சிடுறோம். நீயே எடுத்து வேலைக்கு தேவையானதை சாப்பிடு. உன்னை யார் தடுக்கிறா மரகதம்? நானே தலைவலி காய்ச்சல்னு படுத்துக்கிட்டு என் மகளை உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு அவள் வங்கியில் ஒரு அலுவலராக வேலைக்கு தேர்வு எழுத தயாராகிட்டு இருக்கா. நோயாளிக்கு பணிவிடை செய்யும் நர்ஸ் இல்லையே அவ. என் மருமகள் கூட பிஏ படித்தவ தான். தட்டெழுத்து சுருக்கெழுத்தெல்லாம் படித்து தெரிந்தவ. கம்பெனி எதுலையாவது வேலை கிடச்சிருந்தா அவளும் ஒரு பெரிய அலுவலராக பணி செய்து கொண்டிருக்க தகுதி பெற்றவள். ஆனால் நர்ஸு பயிற்சி பெற்றவ போல பணிவிடை செய்வாளே. சொல்ல துடித்தது. ஆனால் முகம் இருக்கவில்லை. தன் மருமகளை பற்றி கேவலமாக பேசி அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி ஊருக்கு விரட்டி கொடுமை செய்த பின் எப்படி பெருமையாக பேச முடியும்? நாக்கை கடித்து கொண்டாள் மரகதம். இவர்களிடம் தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வின் எச்சரிக்கையில் போலியாக புன்முறுவலித்தாள். பாவம் மாயா, செல்லமாக வளர்ந்த குழந்தை. அவளை ஏன் சிரமப்படுத்தணும்? உன்னால் முடிஞ்சால் கூப்பிட்ட குரலுக்கு உள்ளே வந்து நான் கேட்பதை எடுத்துக்கொடு. பொன்னி வரும் வரை மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்று முணங்கினாள். இரவு உணவு என்று தனியாக பகவதி எதுவும் தயாரிக்க தேவையில்லை. ஏனென்றால் சாம்பவி பகலில் சமைத்து வைத்துவிட்டு போயிருந்த உணவில் எல்லோரும் சாப்பிட்டது போக மீதம் நிறையவே இருந்தது. தாயும் மகளும் உட்கார்ந்து வயிறு புடைக்க முதலில் சாப்பிட்டனர். பின்னர் கொஞ்சம் சாதத்தை மோருடன் கலந்து ஸ்டீல் தட்டில் போட்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயுடன் எடுத்து வந்து அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள் பகவதி. மரகதம் அதை கண்டு திடுக்கிட்டு போனாள். இரவில் சாம்பவி அவளுக்கு வாய்க்கு ருசியாக சூப்புடன் வாட்டிய ரொட்டியில் வெண்ணெய் பூசி கொண்டு வந்துதான் கொடுப்பாள்.
சில நாட்கள் அவளுக்கு பிடித்த மணமான ஜீரக ரசத்தை சூடாக சோற்றில் போட்டு கலந்து ஸ்பூனில் அள்ளி பச்சை குழந்தைக்கு ஊட்டுவது போலத்தானே அவள் வாயில் ஊட்டி சாப்பிடச் செய்வாள். இரவு அவள் தூங்கும் முன் இதமான சூட்டில் வெள்ளி டம்ளரில் நிறைய பசும்பாலை எடுத்து வந்து சாப்பிட கொடுப்பாள். நான் வெறும் மோர் சாதத்தை ராத்திரி வேளையில் சாப்பிட்றதில்ல, எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது மரகதம் கூறி முடிக்கும் முன் பகவதி ஏளனமாக குறுக்கிட்டாள். நீ பணக்காரி, பால் சோறு தின்னு பழக்கம் பட்டவன்னு சொல்கிற. மாயாவுக்கு தொண்டை கட்டி இருக்கு, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பசும்பாலை எடுத்து காய்ச்சி கல்கண்டு போட்டு கொடுத்தேன். உன் பழக்கம் வழக்கம்லாம் எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் அழுத்தமாகவே அதட்டினாள். என்ன திமிரு, என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு சாப்பிட பால் இல்லைன்னு சொல்கிறாளே. அதிர்ந்து போனாள் மரகதம். வெள்ளி கிண்ணத்தில் வெள்ளி ஸ்பூனில் போட்டு கொண்டு வந்து சாம்பவி சாப்பாடு கொடுப்பாள். இப்போ நாய்க்கு சோறு போடுவது போல பகவதி அவர்கள் தின்ற மீதியை கொண்டு வந்து வைக்கிறாளே. சாம்பவி வீட்டை விட்டு போய் இன்னும் சில மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் இவள் தன் சுய உருவத்தை காட்டத் தொடங்கி விட்டாளே. பார்த்திபன் வரும் வரை மரகதத்தால் அவர்களது அட்டகாசத்தை எப்படி தாங்கிக் கொள்ள இயலுமோ தெரியவில்லை. உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. பசி வயிற்றை முறுக்கவே வேறு வழி இல்லாது மெல்ல படுக்கை மீது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு வலுவாக இருந்த கரத்தால் தட்டை மெல்ல தூக்கி மடியில் வைத்து கொண்டு சோற்றை அள்ளி வாயில் போட்டு கொண்டாள். மோர் இப்படியும் புளிக்குமா? அவளுக்கு வயிற்றை குமட்டியது. அப்படியே தட்டை கீழே வைத்து மெல்ல தட்டை கட்டிலுக்கு அடியில் வைத்து வலுவான கால்களால் உள்ளே தள்ளிவிட்டாள். சாம்பவிக்குத்தான் என்ன மருந்துகளை எந்த வேளையில் எந்த அளவு தர வேண்டும் என்று தெரியும். மருமகள் செய்கிறாள், செய்யட்டும் கழுத என்று அகங்காரத்துடன் டாக்டர் சொன்ன மருந்து தகவல்களை எதையும் நான் காதில் போட்டு கொண்டதே இல்லை. இரவு படுக்க போகும் முன் என்ன மருந்து சாப்பிடணும்? அருகில் முக்காலி மீது வைக்கப்பட்ட மருந்து பாட்டில்கள் மீது எழுதப்பட்டிருந்த ஆங்கில பெயர்களை அவளால் வாசித்தறிய கொள்ள இயலவில்லை. படிக்காத பெண்கள் சிலர் சாமர்த்தியமாக காலையில் இந்த வெள்ளை மாத்திரை, பகல் இந்த நீலக்குழல் மருந்து என்று சொல்லுவார்கள். தாங்கள் டாக்டர் சொன்னதும் உடனே தெரிந்து கொண்டு விடுவார்கள். மரகதம் மனதையால் மருமகள் மேல் கொண்ட வன்மையால் அசட்டையாக இருந்துவிட்டாள். இப்பொழுது எதை எடுத்து சாப்பிடுவாள்? அளவு என்ன? சாப்பிடாது இருந்துவிட்டால் சங்கடம் ஏதேனும் வந்துவிடுமா? கண்களின் கருமணிகளைப் போல உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னாலே, மருந்து என்னன்னாவது சொல்ல மாட்டாளா? இரவு படுக்கப் போகும் முன் அறைக்குள் வந்து எட்டி பார்த்த பகவதி வாய் நிறைய வெற்றிலையை மென்று கொண்டு மிகவும் திருப்தியுடன் காணப்பட்டாள். பகவதி, ராத்திரி வேளைக்கு நான் என்ன மருந்து சாப்பிட வேண்டும்? எடுத்து கொடுப்பியா? உனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியுமே. அந்த இழுப்பு அறையில் சாம்பவி ஒரு அட்டவணை எழுதி வச்சிருக்கா. மருந்தா? எனக்கு என்ன தெரியும்? சாம்பவி ஏதோ தவறாக எழுதி வச்சிருந்தா அதை நான் கொடுக்க போக வம்புல மாட்டிக்கிட்டேன்னா? ஒரு நாள் 2 நாள் மருந்து சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் குடி முழுகி போயிடாது. டாக்டர் வெள்ளிக்கிழமை வருவார், அவர்கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. கடுமையான குரலில் அதட்டினாள். வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த முதல் நாள் மரகதம் கொடுத்த புடவையை பரிசை வாங்கி கொண்டு நன்றி உணர்வில் கண்கள் பணிக்க தடுமாறின பகவதியா இவள் பத்திரகாளியாக மாறிவிட்டாளே. வீட்டு எஜமானி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ளக்கூட விருப்பமின்றி சாப்பிடுவதும் தூங்குவதுமாக நிம்மதியாக பொழுதை கழிக்கிறாளே. சுயநல பிசாசு என்று மரகதம் மனசுக்குள் நினைத்தாள். மாயா இவளை மருமகளாக ஏற்றுக்கணும் என்ற மனதில் திட்டம் போட்டோளே. ஐயோ, இது எவ்வளவு பெரிய பிசகு! விருந்தாளி என்கின்ற நினைப்பிலே இத்தனை அசட்டை செய்யும் மாயா வீட்டுக்கு எஜமானியாகிவிட்டிருந்தால் இத்தனை நேரம் மாமியார் மரகதத்தை குப்பை தொட்டிக்குள் வீசிவிட்டிருப்பாள். வஞ்சகி! பொன்னி மட்டும் நாளைக்கு ஊரிலிருந்து வந்ததும் மருந்துகளை டாக்டர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பி தமிழிலே அதை அனைத்தையும் எழுதி வாங்கி வர சொல்ல வேண்டும். இதுதான் சரியாக இருக்கும் என்றாள் மரகதம். தானே தன் மனதிற்குள் முணுமுணுத்தாள். பொன்னி நாளைக்கு ஊருக்கு திரும்பி வர மாட்டாளே. வர 1 வாரம் பிடிக்குமே. அவளுக்கு திருச்சியில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்களாம். இந்த சமயம் அங்கே போயிட்டு அவங்க எல்லாரையும் பார்க்காட்டி
அவளுக்கு நாழியே நேரமே கிடைக்காது. அதனால தான் மரகதத்திற்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்கிட்ட இதை நீ சொல்லியிருந்திருந்தா என்று மரகதம் சொல்ல முடிக்கும் முன் ஆத்திரத்துடன் பகவதி இடையில் பேசினாள். ஓ, சொல்லியிருந்தா உன் மருமகளை தனியாக அனுப்பியிருப்பியா? இதுதான் சமயம்னு அவள் எவனோடையாவது கம்பி நீட்டிருப்பா. இப்போ கூட என்ன, ரயிலில் அவள் யாரை சிநேகிதம் பிடிச்சிக்கிட்டு பிறகு வீட்டிற்கு போகாமல் அப்படியே அவனோட போயிடுறாளோ என்னவோ, யார் கண்டது? ரோஷம் பொத்துக்கொண்டு வந்தது மரகதத்திற்கு. அதிர அடியெடுத்து வைத்து நடக்க தெரியாத பதுசான பெண் சாம்பவி, பொறுமையின் உருவமானவள், கல்யாணமாகி மாமியார் பொருட்டு கண்டிப்பாக வாழ்ந்தவள். வந்த வேலை சரியில்லை என்று சொல்லலாம். ஆனால் அவளது நடத்தையை பற்றி அவதூறாக பேச எத்தனை நெஞ்செழுத்தம்! நிறுத்து, வாய மூடு, இல்லாட்டி பல் அத்தனையும் தட்டி கையில் கொடுத்துருவேன். இப்போவே உன் மகளை கூட்டிக்கிட்டு வெளியே நட. சாதாரண நாட்களாக இருந்திருந்தால் கத்தி இருப்பாள், கழுத்தை பிடித்து கொண்டு தள்ளி விட்டிருப்பாள். இப்பொழுது எழுந்து நடக்க முடியாத நிலை. அவர்கள் தயவில் இருக்கிறாளே. ஜோசியர் ஞான தேசிகர் ஏதோ பூஜை செய்கிறார், பிரசாதம் கொண்டு வந்து தருவார் என்று சொன்னியே? ஆமாம், சொன்னேன். பிறகு விசாரித்ததில் அந்த மனுஷன் படு அயோக்கியன்னு தெரிஞ்சுது. அவன் சொன்னது எல்லாம் அத்தனையும் பொய்யான். நீதானே அவன் பிரபல ஜோசியர், அவர் சொல்வது பலிக்கும், அதன்படி நடக்கணும்னு அவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின. ஆமாம், அறிமுகப்படுத்தின, சரிதான். உன் அறிவு எங்கே போச்சு? நான் எங்கேயோ என் மகளுக்கோ அவர்கிட்ட ஜோசியம் பார்த்தனா? நீ இதெல்லாம் நம்புகிற? மந்திரமாயம் இதெல்லாம் நம்பிக்கை உண்டு. புலம்புன உன் வேலைக்காரி பொன்னி தான் இதுக்கு காரணம். அவள் வந்தவன் தான் விசாரித்தோம் என்றாள் பகவதி. வரட்டும் பொன்னி, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். கோபத்துடன் முணுமுணுத்தாள் மரகதம். ஏதோ நல்லதை செய்வோன்னு செய்தேன். மரகதம், உனக்கு கொஞ்சமும் நன்றி இல்லை, கடுமையாக வெறித்தாள் பகவதி. அந்த வார்த்தையை அவள் சொல்லி இருக்கக்கூடாது. மருமகள் சாம்பவி சொல்லியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அன்பாக, விசுவாசத்துடன், பொறுப்பு உணர்ச்சியுடன் மாமியாரை கவனித்து கொண்டாள். வீண் பொறாமையினால், அகம்பாவத்தினால் அந்த நல்லவளை புரிந்து கொள்ள மறுத்து மனம் நோகச் செய்து அவமானப்படுத்தி அனாதையாக வீட்டை விட்டு விரட்டி பாவத்திற்கு அவள் அப்பொழுது அனுபவிக்க தொடங்கிவிட்டாள். பகவதி என்னும் இரத்த காட்டேரியின் வஞ்சக பிடியில் சிக்கிக்கொண்டு விட்டிருக்கும் அவள் மகன் வரும் வரை தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும்? எனக்கு தூக்கம் வருது கூறிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு கதவை வெளியே சாத்திக்கொண்டு பகவதி போய்விட்டாள். விடிவிளக்கின்றி இருள் கப்பிக்கொண்டிருந்த அறையில் அவள் கூரை முகட்டை பார்த்தபடி கலவரத்துடன் நெஞ்சு வேகமாக துடிக்க பயத்தில் உறங்க முடியாது படுத்து கிடந்தாள். எவ்வளோ சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கிற இந்த பகுதி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? திரும்ப சாம்பவி வீட்டுக்கு வந்துடுவாளா, இல்லாட்டி வந்துட்டு அதுக்குள்ளே அவங்க பையன் வந்துடுவானா, இல்லை இவங்க ஏதாவது ஆட்டையை போட்டு போயிடுவாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பகுதி இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு போஸ்ட் ஆகும். நன்றி. எனக்காக அந்த ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.